வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி. கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த ஒரு அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோ விளக்குகிறது. 5 சவரன் வரையிலான அனைத்து வகையான நகைக்கடன்களும் தள்ளுபடி அறிவிப்பு, முக்கிய அறிவிப்புகள் இந்த வீடியோ விளக்கம். இதற்கான தகுதியுள்ள நபர்களை தேர்ந்தெடுக்க அரசு சில புதிய நெறிமுறைகளை வகுத்துள்ளதாகவும் இதில் குறிப்பிடப்பட்டது. குறிப்பாக ஊழியர்கள், அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவர்கள் மற்றும் ஒரே குடும்ப அட்டையில் பலமுறை கடன் பெற்றவர்களுக்கு இந்த சலுகை பொருந்தாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ஏழை எளிய மக்கள் மற்றும் விவசாய தேவைக்காக கடன் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகுதியுள்ள பயனர்களின் பட்டியல் வெளியீடு மற்றும் தள்ளுபடி நடைமுறைகள் குறித்து விரிவான விளக்கங்கள் இந்த தொகுப்பு விளக்கும். இறுதி முடிவுகள் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தவுடனே தெரிந்துவிடும். கூட்டுறவுத்துறையில் நகைக்கடன்களை தள்ளுபடி. உண்மையான ஏழை எளிய மக்கள் கடன் சுமையிலிருந்து விடுவிப்பதே இதோடைய நோக்கம். உண்மையானவர்கள் அப்படின்னா வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மற்றும் நடுத்தர மக்களின் பொருளாதார முன்னேற்றம், விவசாயம் மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்காக பெறப்பட்ட கடன்களுக்கே முன்னுரிமை வழங்கப்படும். 48 லட்சம் கடன்கள் கணினி மூலம் பகுப்பாய்வு தகுதி சுழற்சி செஞ்சிட்ருக்காங்க. மொத்த கடன்கள் நிராகரிப்பு 35 லட்சத்துக்கு மேலே சுமார் 13 லட்சம் கடன் மட்டும்தான் தகுதியான கடன்கள் அப்படின்றத குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் இந்த தங்க நகை கடன் தள்ளுபடி உண்டு அப்படின்னா, கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகள், நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள், தனியார் மைய நிதி நிறுவனங்கள், தேசியமயமாக்க பட்ட பொது வங்கிகளுக்கும் கிடையாது. 5 சவரன் அல்லது அதுக்கு குறைவான நகைக்கடன்கள் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த தள்ளுபடி உண்டு. விவசாயம் மற்றும் நடுத்தர மக்களின் அத்தியாவசிய தேவைகளுக்காக பெறப்பட்ட கடனாக இருந்தால் மட்டும்தான் இந்த தள்ளுபடி கிடைக்கும். தள்ளுபடிக்கு தேவையான அப்படின்னு பார்த்தா, ரிசர்வ் வங்கியின் கீழ் இயங்கும் 8 வகையான கூட்டுறவு வங்கிகள் இருந்தால் மட்டும்தான் அது தள்ளுபடி. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு, நகர்ப்புற கூட்டுறவு, தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள், ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க் இருந்தால் கூட இந்த டைம் பார்த்திங்கன்னா தள்ளுபடியை ரிஜெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 5 சவரன் அல்லது அதற்கு குறைவான நகை, ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு கடன் மட்டும் அரசு கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட கடனாக இருந்தால் மட்டும்தான் முழுமையாக தள்ளுபடி. இந்த பிரிவில் அந்த சலுகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்களுக்கு, மாநில மற்றும் மத்திய பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது. வருமான வரி செலுத்துவர்கள் செலுத்தும் பிரிவினர்களுக்கு இந்த திட்டம் பொருந்தாது. வணிக கடன்கள், விவசாயம் அல்லாத பெரிய வணிக நோக்கத்திற்கான வைக்கப்பட்டுள்ள நகைகளுக்கு தள்ளுபடி கிடையாது. வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்களுக்கு தான் தள்ளுபடி கிடைக்கும். விவசாய சார்ந்த தேவைகளுக்கு நகைக்கடன் பெற்றவர்கள், அத்தியாவசிய குடும்ப தொகைக்காக நகைக்கடன் பெற்றவர்களுக்கு மட்டும்தான் தள்ளுபடி கிடைக்கும். 5 சவரனுக்கு உட்பட்ட நகைகள் மட்டும்தான் தள்ளுபடி கிடைக்கும். விவசாயம், அத்தியாவசிய குடும்ப தேவை, ஆதார் மற்றும் ரேஷன் கார்டு சமர்ப்பித்தவர்கள் முறையானது, அரசு அறிவித்த காலக்கெடுவுக்குள் பெறப்பட்ட கடன், இதெல்லாம் இருந்தால் தான் தள்ளுபடி. ஆதார் இணைப்பு இல்லை அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. ரேஷன் கார்டு விவரம் இல்லைன்னா தள்ளுபடி கிடையாது. ஒரு குடும்ப அட்டையை பயன்படுத்தி நிறைய பேர் தள்ளுபடி வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. இதுதான் இந்த கூட்டுறவு நகைக்கடன் தள்ளுபடி. யாருக்கெல்லாம் அந்த தள்ளுபடி கண்டிப்பாக கிடைக்காதுன்னா, வருமான வரி செலுத்துவராக இருந்தால், பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த தள்ளுபடி முக்கியமாக பொருந்தாது அப்படின்றத குறிப்பிட்றாங்க. நிராகரிக்கப்படுவதற்கான காரணங்கள்: ஒரே ரேஷன் கார்டை பயன்படுத்தி பல கடன்கள், 4 அல்லது 5 கடன்கள், கடன் பெறும்பொழுது முறையான ஆதார் அட்டை சமர்ப்பிக்காது, குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு விவரங்கள் வங்கியில் இணைக்கப்படாமல் இருந்தால் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடும். நகைக்கடன் விவரங்கள் எல்லாமே சேகரிச்சிருக்காங்க. கணினி மூலம் தகுதி சரிபார்ப்பு பண்ணிகிட்ருக்காங்க. அதிகாரப்பூர்வ பட்டியல் எல்லாமே இந்த மாத இறுதிக்குள்ளார வெளியிட போகிறாங்க. அரசின் கடுமையான விதிமுறைகளின்படி தகுதியானவர்களுக்கு இறுதி பட்டியல் விரைவில் வெளியாகும் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரைமுறை காத்திருக்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.